கலப்பை பதிப்பகம் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்களது நினைவுகளோடு பயணிக்கிறது. அவருடைய தென்புலத்து மண்பதை நூல் இன்று அறிமுகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதை பேச வந்திருக்கும் நண்பர் தமிழாசான் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் மறைந்த பிறகு மிகவும் தற்செயலாக அவரை போன்றே எங்களுக்கு மிகவும் எனக்கு தோழர் சண்முகானந்தம் அவர்களுக்கு இன்னும் பல சிறு பதிப்பாளர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர் பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியம் அவர்களையும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியோடு நினைத்துக் கொள்கிறேன். இரண்டாவது புத்தகம் எருமை மரம் என்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை நண்பர் மௌனம் யாத்ரிகா அவர்கள் எழுதியுள்ளார். இந்த எருமை மரம் நீலம் சிட்டுகளில் தொடராக வெளிவந்தது. மௌனம் யாத்ரிகா எனது நீண்டகால நண்பர் ஆவார். எப்படி சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாடொன்று களிர் என்று ஒரு குரல் ஒன்று இருக்கிறது. தன் உடல் முழுவதும் அம்புகள் பட்ட பிறகும் யானை தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டி போர்க்களத்தில் மரணத்தை சந்திக்கும் என்பதாக அந்த குரல் இருக்கும். அதுபோல தமிழ் மரபில் எருமை மரம் ஒரு முக்கியமான தொகுப்பு. எருமை மரமும் இது போன்ற ஒரு பொருள் உடையதுதான். எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் இறுதி வரை போராடும் ஒரு தமிழ் மரபைத்தான் எருமை மரம் என்று குறிப்பிடுகிறார்கள். மிக மிக அருமையான ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பை பேச வந்திருக்கக்கூடிய கவிஞர் இந்த தொகுப்பை எழுதிய மௌனம் யாத்திரிகாவை போன்றே இவரும் பேராசிரியர், இவரும் ஒரு பாடலாசிரியர் ஆவார் என்பது ஒரு சிறப்பு செய்தி. அவருக்கு வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருவிடுங்கோதை என்கிற தொகுப்பு. கவிஞர் பரமேஸ்வர் அவர்கள் நிறைய புத்தகங்கள் வாங்குவது, இலக்கிய கூட்டங்கள் சந்திப்பது என்பதாக எங்களுடைய நட்பு. ஒரு 20 ஆண்டு காலமாவது அவரை எனக்கு மிக நன்கு தெரியும். சென்னை வந்த காலத்திலிருந்தே அவரை நன்கு தெரியும். இந்த தொகுப்பை நான் நேற்று தான் படித்தேன். மிக செறிவான சங்க இலக்கிய சொற்களுடன் மிக அற்புதமான நவீன கவிதை வெளிப்பாடு இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. தன் உடல்நலம் இல்லாத போதும் பரமேஸ்வரி அவர்களுடைய நட்புக்காகவும் கலப்பை பதிப்பத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் பேராசிரியர் கவிஞர் உமா மோகன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு பேச வந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். துணை இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்ய நண்பர் சண்முகானந்தம் அவர்களை அழைக்கிறேன். நன்றி.